ஒரு சிற்பி கடும் வெயிலில் சிலை செய்வதற்காக ஒரு பெரிய கல்லை உடைத்து கொண்டிருந்தான். அப்போது அந்த நாட்டு மன்னன் கோலாகலமாக தனது பல்லக்கில் வந்து கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். அப்போது அந்த சிற்பி தான் அரசனாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணினான். உடனே அவன் அரசனாக மாற்றப்பட்டான். மினுமினுக்கும் உடைகள் ஆபரணங்களுடன் பல்லக்கில் பயணம் செய்தான். வெயில் ஏறிக்கொண்டே இருந்தது. அவனால் அந்த வெயிலில் பட்டாடை ஆபரணங்களுடன் இருக்க முடியவில்லை. மன்னனின் சக்தியை விட சூரியனுக்கு சக்தி அதிகம் என்று எண்ணினான். அடுத்த கணம் அவன் சூரியனாக மாற்றப்பட்டான். புது தெம்புடன் வெப்பத்தை கக்கினான். அதனால் நீராவிகள் கரிய மேகங்களாக உருவெடுத்தன. சூரியனான சிற்பி மேகங்களுக்கு பின்னால் மறைக்கப்பட்டான். உடனே மேகம்தான் சூரியனை விட பெரியது என்று நினைத்த மாத்திரத்தில் மேகங்களாக மாற்றப்பட்டான். மேகங்கள் குளிர்ந்து பெருமழையாக பெய்தது. அந்த கடுமழையினால் மரம், செடி, கொடிகள், வீடுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு தரைமட்டமாயின. ஆனால் ஒரு பெரிய பாறாங்கல் மட்டும் அப்படியே அசைபடாமல் இருந்தது. இப்பொழுது மேகமாக இருந்த சிற்பி இந்த பெரிய கல்லை உடைக்க ஒரு சிற்பியால் தான் முடியும் என்று நினைத்தான். உடனே அவன் மீண்டும் சிற்பியாக மாறிப்போனான். நாம இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த கதை நமக்கு நினைவுறுத்துகிறது. எனவே நாம் மற்றவர்களுக்காக நம்மை மாற்றிக்கொள்ளாமல் நாம இருக்க முற்படுவோம்.